என்னுடைய வசனத்தை ஈமான் கொள்ளுவார்கள். அப்படி என்றால் அதை கேட்டு, அதை படித்து, அதை விளங்கி நடந்து காண்பிப்பார்கள். டோட்டலா இப்ப இன்னைக்கு ஒரு பயான கேட்கிறோமா, இன்னைக்கே மாற ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி ஒரு பண்பை நாங்கள் பெற்றிருந்தால் அல்லாஹுடைய பாசம் நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, அல்லாஹ் தன்னுடைய பாசத்தை தருவதை பற்றி இன்னொரு இடத்திலே பேசுகிறான் பாருங்க. 2:156, 157 2 வசனத்தையும் படித்து பாருங்கள். அதோடைய கடைசி வார்த்தை நான் ஓதி காண்பிக்கிறேன். சில பண்புகளை அல்லாஹ் சொல்லிவிட்டு மேலே சொன்ன தக்வாவை எல்லாம் பேசுகிறான், தொழுகையை பேசுகிறான், ஜகாத்தை எல்லாம் சொல்லுகிறான். இதெல்லாம் யார்கிட்ட இருக்குதோ உலாயிக இவர்களுக்கு அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம், தங்கள் ரப்பிடமிருந்து சாந்தியும் அமைதியும் இருக்கும். இன்னைக்கு அமைதி தானே எல்லார்ட்டையும் வேணும். எல்லாரும் ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக வாழ வேண்டும், எந்த கஷ்டங்களும் நோய்களும் யாருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது என்று ஒரு படபடப்போடு இருக்கிறோமா இல்லையா? அப்படியானால் தோழர்களே, பெரியோர்களே, அந்த ஸலவாத்தை அமைதி அல்லாஹ் தருகிறான். வர்ரஹ்மா, மேலும் தன்னுடைய பாசத்தையும் அங்கே அல்லாஹ் தருகிறான். வஉலாயிக ஹுமுல் முஹ்ததுன், அவர்கள் தான் உண்மையான நேர்வழியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வஉலாயிக ஹுமுல் முஹ்ததுன். அப்படியானால் அன்பானவர்களே, அல்லாஹ் என்னை நேர்வழியில வைத்திருக்கிறான் என்றால் அதற்குரிய அடையாளம் நான் படைத்தவன் எவ்வளவு பாசத்தை காண்பிக்கிறான். ஒரு நேரம் நம்முடைய தாய் நம் மீது பாசத்தை காண்பிப்பார்கள். நீ போனியா, வந்தியா, சாப்பிட்டியா, அடுத்து எப்படி எல்லாம் கேட்கும் போது சரி நம்ம அம்மா எவ்வளவு நம்ம வயசானாலும் நம்ம பெரிய ஆளாயிட்டு நம்மளை கவனிக்கிறாங்க என்கிற அந்த நிலை வரும்போது நம்முடைய கண்களை கண்ணீர் வருமா இல்லையா? ஆனால் நமக்கு எவ்வளவு அழகான லைஃபை கொடுத்து, எவ்வளவு ஆரோக்கியத்தை தந்து, எந்த நோய்களும் இல்லாமல், கஷ்டங்களும் இல்லாமல் படைத்த இறைவனுடைய அந்த கண்காணிப்பிலையும் அரவணைப்பிலையுமே நாம் நடக்கிறோமே. இதையெல்லாம் நினைத்து தனிமையில் அப்படியே நீங்கள் உங்களுடைய வீட்டிலே சாய்ந்த நிலையிலே, அந்த குறிப்பாக தஹஜ்ஜத் நேரத்திலே இப்படி அல்லாஹ் உங்கள் மீது பொழிந்திருக்கிற பாசத்தை அப்படியே அடுக்கி நீங்கள் உங்கள் ரப்பை நெருங்கி பாருங்கள். அல்லாஹ் அதே சபையிலே அரிசிலே என் அடியான் என்னை நினைத்து நான் அவன் மீது பொழிந்த பாசத்தை நினைத்து அவன் ஏங்குகிறான், என்னை இன்னும் நெருங்க அவன் ஆசைப்படுகிறான், அவன் எந்த பிரியத்தையும் பாசத்தையும் கேட்கிறானோ நான் அவனுக்கு அதை தந்து விடுவேன் என்று ஸலவாத்தையும் ரஹ்மத்தையும் ஹிதாயத்தையும் அல்லாஹ் தந்து விடுகிறான்.